சென்னையிலே இருவரும் படைப்பாளிகளிடம் பயின்றவர். 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயர் பெற்றவர். கின்னஸ் படமான சுயம்பரத்திலும் இருந்தவர். இவரின் நடிப்பு திறமையை சொல்லும் ஒரு படம் ஆச்சாரியா. அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார், ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பது போல இந்த ரெட் ஃபிளவர் திரைப்படத்தில் இந்த படம் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபிளவராக கையில் கொடுக்கும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஏஜென்ட் விக்கி விக்னேஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் இமயம் பாரதராஜ் அவர்களுக்கும், இந்த ரெட் ஃபிளவர் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜ் ரொம்ப மரியாதை, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, அவருடைய சதர்ப்புக்கு மட்டும் தான் நடித்தேன். அந்த படத்துல அவ்வளோ ரொம்ப அவ்வளோ எனக்கு பார்த்துட்டே இருக்கும் அவ்வளோ எனக்கு தோணும். அவங்களுக்கு நன்றி. நமது புரட்சி தளபதி விசால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப பெரிய உதவி பண்றதுல அவர் முதலாளா இருப்பாரு. நான் நடிகர் சங்கத்தில் எங்க செயலாளர், நான் செயல்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்க வந்துட்டு நடிகர் சங்கத்துல அந்த கடைக்கூடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் பாசம் எடுத்து பார்ப்பாரு. நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனை வேண்டிய மடிச்சு கட்டிட்டு கலந்து இறங்கி வேலை செய்வாரு. அதே மாதிரி விசால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டா இறங்கி வேலை செய்வாரு. 2 பேருக்கு டிஃபரெண்ட் என்னன்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவாரு, விசால் சார் கோவப்பட மாட்டாரு. அதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் இங்க படத்தில் நடிச்ச என் கூட நடிச்ச நடிகர்கள் விஜயபாதி சார்லாம் சொல்லுவாங்க லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன விக்னேஷ் என்ன பண்றீங்க? நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வம், படம் என்ன நல்லா இருக்குது, இப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவரா ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்துல இத்தனை படம் நடிச்சு எம்ஜிஆர் சிவாஜி சார் கூட நடிச்சு இவ்வளவு தூரத்துல இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது. எனக்கு அப்படி மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வமா இந்த படத்தை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. அது காரணம் விக்னேஷ் இந்த படத்துல ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசுறது பார்த்தேன், அதனாலதான் அடிக்கடி கேட்கிறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜயரத்னம் சார், நான் சொன்ன உடனே இந்த படத்துல வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தை தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தாவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ் போட்டாலே அவர் கெட்டப் அப்படின்னு ஜம்முனா இருப்பாரு. அப்புறம் படத்தில் நடிச்ச ஹீரோனி அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடிச்ச அத்தனை நடிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25-30 வயசு அவ்வளவுதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்டூர் சார் வந்து நைட் ரெண்டாவா வேலை வாங்குவாரு, அதெல்லாம் சலிக்காம வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்றீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்றது என்ன சார் அப்படின்னு என்னை ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்கிறதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் நம்மளை பத்தி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்டு அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மா இந்த படத்தில் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர்.
அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது, நேர்மையா உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமா பேசுறாரு, வெள்ளந்தியா பேசுறாரு. அவரு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக் சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்றீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்க மேல வச்ச நம்பிக்கை, டேரக்டர் மேல வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்கேயுமே பின்வாங்காம படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பா சம்பாதிக்கணும்னு வரல. இங்க வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி சினிமா அவ்வளவு அவருக்கு பிடிக்கும். சினிமா மேல அவ்வளவு பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு வரதோஷமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்துல வர படத்தை எடுத்துட்டு வீட்டுல வச்சுக்கிற ஒரு மனிதன் கிடையாது. நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அதனால இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை கண்டிப்பாக நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து வெற்றி படமா அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு மேல நான் சினிமா வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு நீ மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து ரசிக்கணும், தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்க தான் அதுக்கு ஒரு ஒரு பாடமா இருக்கணும். ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில செத்துக்கிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளவு தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். இந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டுதான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளோரை கொடுக்கறதுக்கு என்னால முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, விடாமுயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை மக்கள் நீங்களா போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன். பொதுமக்கள் நண்பர் மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், தொப்புள்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லா வெளியூர்ல எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு ஊர்லயுமே நீங்க வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்க செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். தியேட்டர்ல வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. முன்னாடி அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்னைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கள் சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்றுடைய உறவுகள், நீங்க எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியரா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டர்ல வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பா நம்ம உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம தியேட்டர்ல வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணாதான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சின்னதாய் படம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு 10 நாள் 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம் ராமநாதபுரம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கம்மியா தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்ப சினிமா அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் தான் அதனுடைய தலையில் இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நாளே போய் தியேட்டர்ல குடிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் நாளே 3 நாளே நம்ம வந்து படத்தை வெற்றி படம் வாங்கிக்கணும். அதனால இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்க மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலைஞர்கள் ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய டிவி வாரியர் சார் கோவிந்த் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்களிடம் போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணியுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு நன்றி.
எத்தனை நாள் இந்த மேடை இந்த நிமிடத்திற்காக காத்திருப்பார். வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்.